வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடையும் வீடும் ஒன்றாக சேர்த்து கட்டலாமா? இப்போ உதாரணத்திற்கு கடையும் வீடும்னாக்கா லக்னத்திற்கு 4ஆம் இடம்ங்கிறது வீடு, லக்னத்திற்கு 10ஆம் இடம் அப்படின்றது தொழில் செய்யும் இடம். இப்போ லக்னத்திற்கு 4ஆம் இடம், உதாரணத்திற்கு லக்னம் இதுவாக வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கார், 10ஆம் இடத்துல புதன் இருக்கார். புதன் ஆட்சி, குரு ஆட்சி, லக்னேசன் புதன். அப்போ 4 கூடையவனும் 10 கூடையவனும் நேராக பார்த்துக்கிறாங்க, தொடர்பில் இருக்காங்க. ஒருவேளை குரு தசை நடக்குது, இப்படி அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நீங்கள் தொழில் செய்கிற இடமும் வீடும் ஒன்றாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு போட்டுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆஃபீஸ், கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃபீஸ், ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு, முன் முகப்பு நாங்கள் வீடு, பின்னாடி ஆஃபீஸ். ஒரு வேளை நீங்கள் வீடு இப்படி போட்டுட்டீங்க சார், நாங்கள் கன்னி மூலை சார்ந்து இப்படி நாங்கள் கடையை போட்டுட்டோம் சார், எங்களுக்கு தேவைப்படுது, ஆஃபீஸ் போட்டிருக்கிறோம், இதில் வர்றவா நம்ம வியாபாரம் பண்ணுறோம், ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலேயும் போய் யூஸ் பண்ணுறோம், இது வீடு. இதில் நாங்கள் வாசல் ஈசானத்தில் கிழக்கு பார்த்து வச்சுருக்குறோம், நீங்கள் சொல்கிற 5G எல்லாம் கரெக்டாக போட்டிருக்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆஃபீஸ், கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃபீஸ், ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு. இது எல்லாமே இந்த ஜாதக அமைப்பில் 4ஆம் இடத்திற்கு உண்டானவரும் 10ஆம் இடத்திற்கு உண்டானவரும் தொடர்பில் இருக்கும் பொழுது இது மாதிரி அமைப்பு ஏற்படும். ஸோ உங்கள் ஜாதகத்தோடு நாங்கள் குழி பொருத்தம் பார்த்து வரைபடம் அமைக்கிறோம். ஒரு கால் நீங்கள் இடமே வாங்கணும்னாலும் ஜாதகம் நீங்கள் பார்த்து செயல்படுங்க. தேவைக்கு கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.